வணக்கம். இந்த AutoCAD tutorial வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைனமிக் பிளாக் அப்படின்ற கான்செப்ட். ஸோ டைனமிக் பிளாக்ன்ற கான்செப்டில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இது அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கோஆர்டினேட்ஸ் காட்டுற மாதிரியான ஒரு டைனமிக் பிளாக்கை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற முன்னாடி யாரெல்லாம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ AutoCAD பேசிக்ஸ் லெவல்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இதில் கற்றுக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக XY கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் 2Dயில். ஸோ 2Dயில் யூஸ் பண்ணும்போது அது வந்து XY கோஆர்டினேட்ஸில் ஒரு கிரிட் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் தான். பேசிக்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா Xயில் வந்து ஒரு சர்டன் இன்டர்வலில் கிரிட்டு, ஸோ ஒய்லேயும் அந்த மாதிரி ஒரு இன்டர்வலில் வர கிரிட்ஸு, அவ்வளோதான். அது வந்து ஒரு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற யூனிட் 1 2 3 இல்லை பாயிண்டில் வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு கிரிட் ஃபார்மேஷன் தான். ஸோ அந்த ஃபார்மேஷனை தான் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். அந்த கோஆர்டினேட்டை வந்து ஆட்டோமேட்டடாக எப்படி வந்து ஒரு பிளாக்குக்கு வந்து நம்ம வச்சு க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து இதில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பிளாக் வந்து கோஆர்டினேட்ஸை ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸு, இப்போ நான் வச்சுருக்க பிளாக்கை பார்த்திங்க அப்படின்னா Xலேயும் ஒய்லேயும் 250 அப்படின்ற பாயிண்டில் வச்சுருக்கேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக 215 காமிச்சிருக்குது. இப்போ நான் அடுத்து 2 காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதும் வந்து வேறு கோஆர்டினேட்ஸில் வச்சுருக்கேன். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடுச்சு. Xயில் வந்து 328 யூனிட்ஸ்லேயும் ஒயில் வந்து 438 அப்படின்ற யூனிட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலே உள்ளதும் Xயில் 610, ஒயில் வந்து 641 அப்படின்ற யூனிட்ஸில் வந்துருக்குது. இப்போது அதை வேறு எங்கேயாவது மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Xயில் வந்து 250யும் ஒயில் 500 வச்சுருக்கேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒயில் உள்ளது வந்து 250 மாறிடுச்சு. Xயில் உள்ளது வந்து 250, ஒயில் வந்து 500, Xயில் 250ன்னு அப்டேட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி அப்டேட் பண்ணுற மாதிரி பிளாக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு லைன் போடுறேன். எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. அடுத்தது இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஆட்ரிபியூட்டாக வைக்க போகிறோம். ஸோ ஆட்ரிபியூட்டுக்கு ஃபஸ்ட்டு டேக் வந்து X கோஆர்டினேட்டர்னால Xன்னு கொடுக்குறேன். டிஃபால்ட் ஃபீல்டு பக்கத்தில் இருக்கிற ஃபீல்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆப்ஜெக்ட்ஸு கீழே ஒரு 7-8 ஆப்ஷன் செலக்ட் ஆகும். அதில் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 4 ஆப்ஷன் வரும். அந்த 4 ஆப்ஷனில் நமக்கு தேவையானது ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது. ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது டேப் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் டைப்னு இருக்கும். அதில் போய்ட்டு பிக் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட்டில் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அது நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி வந்து பொசிஷன், கீழேருந்து 3ஆவதாக இருக்கும். அந்த பொசிஷன்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரைட்டில் பார்த்தீங்கன்னா XYZன்னு 3 கோஆர்டினேட் இருக்கும். நமக்கு தேவையான கோஆர்டினேட் X, அதை பிக் பண்ணிட்டு அடிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில் போய்ட்டு நமக்கு அடிஷ்னலாக ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஷன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸில் வந்து X கோஆர்டினேட்னால X ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன். சஃபிக்ஸில் வந்து Mன்னு கொடுக்குறேன். மேலே ப்ரிவியூவில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது இப்போது டிஃபால்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ ஹைட்டு வந்து ஒரு 20 கொடுக்குறேன். கொடுத்துட்டோன்னே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம Xக்கான கோஆர்டினேட் ஆட்ரிபியூட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒய்க்கானது. ஒய்க்கும் அதே மாதிரி ஆட்ரிபியூட் போய்ட்டு டேக் வந்து ஒய்ன்னு கொடுத்துக்கிறேன். ப்ராம்ப்ட் ஒய்ன்னு கொடுத்துட்டு டிஃபால்ட்டில் போய்ட்டு அதே மாதிரி இன்செர்ட் ஃபீல்டில் போய் ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு கொடுத்தனால. இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் மறுபடியும் கொடுக்குறேன். மறுபடியும் அதே பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டு அதோட ப்ராப்பர்ட்டியில் பொசிஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ Xக்கு பதிலாக கீழே வந்து ஒய்ன்றதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒய் கோஆர்டினேட் அதை எடுத்துக்குவோம். அடிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில் போய்ட்டு அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன். சஃபிக்ஸில் அந்த மாதிரி Mன்னு கொடுத்தேன். மேலே வந்து ப்ரிவியூவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி வருதுன்றது அப்டேட் ஆகும். செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஸோ செக் பண்ணிட்டு ஓகே ஸோ டெஸ்ட் 20 தான் இருக்குது. ஓகே கொடுத்துட்டு கீழே டெஸ்ட்டை வச்சாச்சு. ஸோ இப்போ Xக்கான கோஆர்டினேட்டு ஒய்க்கான கோஆர்டினேட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிட்டோம். போட்டு ஆல்ரெடி எப்படி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த மொத்தத்தையும் ஒரு பிளாக்காக பண்ண போகிறேன். ஸோ Xக்கான வேலையும் மேலே Xயில் வந்துடும், ஒய்க்கான வேலையும் ஒயில் வந்துடும். ஸோ பிளாக் நம்ம எப்படி டிஃபால்ட்டாக பண்ணுற மாதிரி பிளாக்கு ஒரு நேம் கொடுத்து குவிக் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பிளாக் கிரியேட் ஆகிடும்.
இப்போ டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிறனால அதோட கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம உள்ளே எடுத்து வச்சு செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் கரெக்டாக அப்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. சம்வேர் மேலே எங்கேயோ வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரஃப்லி பார்த்தீங்கன்னா ஹெச்சில் வந்து 250க்கு பக்கத்தில், ஒயில் வந்து 750க்கும் 1000க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதை ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஹெச்சில் வந்து 500க்கும் ஒயில் வந்து 750க்கும் இந்த 2 பாயிண்ட்லேயும் உள்ள கோஆர்டினேட்ஸ்க்கு மேட்ச் பண்ணி வைக்கிறேன். இப்போ ரிஃப்ரெஷ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஆயிடுச்சா? ஸோ ஹெச் வந்து 500 நம்ம வச்ச மாதிரி, ஒய் வந்து 750. ஸோ கரெக்டாக அப்டேட்டாக இருக்குது. நம்ம பிளாக் பண்ணது கரெக்டாக இருக்குது, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ கரெக்டான கோஆர்டினேட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இது வேறு எங்கே மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரீஜினால் கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். 1000 வச்சுட்டு ரீஜினால் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 1000 கரெக்டாக அப்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும் இது. ஸோ இது டைனமிக் பிளாக்கில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சரு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். இது போக டைனமிக் பிளாக்கில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ அதை பற்றி வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி நிறையா போட்டிருப்போம், இன்னும் நிறைய வீடியோஸ் வருது. ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள். டைனமிக் பிளாக்கை பற்றி நிறைய கற்றுக்கலாம், ஆட்டோகேட் பற்றி நிறைய கற்றுக்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.